ஓகே சாமி. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, வேற ஒரு தொடர்பு வந்து ஆசைப்பட்டு போறாங்க. இதுக்கு நீங்க என்னென்ன பரிகாரம் அதாவது நீங்க பண்றீங்க? சொல்றது தகாத உறவை ஆ. பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த தகாத உறவு வந்து பாத்தீங்கன்னா, வேற ஒருத்தர் மேல அஃபெக்ஷன். ம். அதாவது சம்மந்தமே இல்லாம வேற ஒருத்தர் மேல ஆசைப்படுறதோ, இந்த மாரி நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கோவிலுக்கு வந்து ஆண், பெண் விஷயம் மட்டும் வரதில்ல. ஆமா வேற சாமி. ஒருத்தர நான் விரும்புறேன், இந்த மாரி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி இல்லன்னா வேற ஒருத்தர் மனைவிய நான் வந்து ஆசைப்படுறேன். அவங்க வந்து என் படுக்கைக்கு வரணுன்றதுலாம் கேட்கறதெல்லாம் உண்டு. அப்பேற்பட்ட விஷயங்களுக்கு வந்து இந்த மதிமயக்கி மைன்னு சொல்லுவாங்க. அந்த மதிமயக்கி மைக்கல வச்சு இந்த வசிய மருந்துகளை வச்சு அவங்களோட காலடி மண்ண துணியில எடுத்து பூசைகள் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வசியமாயி அவங்க சொல்படி கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா, அந்த குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துரும். கண்டிப்பா அவமானப்பட்டு சாமி. யாருக்கும் எதுவும் பண்ணாம குழந்தைகள் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. சாமி நாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்களுக்கு நிம்மதியா வாழ்க்கைன்றது போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு தொல்லையுமே இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள அவ்வளவு ஒத்துமைகள் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த மாந்திரிகம் பண்ணிட்டு என் மனைவி அபகரிச்சுட்டு இப்போ என் குட்டைகளை பேச மாட்டா, என்ன என் பக்கத்துல வந்தாலே அவாய்ட் பண்றா, அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பேர் புலம்புவாங்க. இது வந்து தகாத உறவு பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு தூமாதேவின்னு சொல்லுவாங்க. அந்த தூமாதேவி இல்லப்படி இல்லைன்னா காட்டேரி பூசை, அப்படி இல்லைன்னா சுடலமாடன்னு சொல்லக்கூடிய பூசை, இந்த மாதிரி தேவதைகளை வச்சு நம்ம பூசை கட்டுவோம். அவங்களோட சம்மந்தப்பட்டவங்களோட போட்டோ இல்ல ம். பேரு காலடி மண் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சுப்போம். இல்லைன்னா போட்டோ மட்டும் வச்சுட்டு அவங்களோட பேர் எல்லாமே நம்ம இந்த இடத்துல பண்ணி இந்த இடத்துல மாந்திரிக பூசைன்றது நம்ம எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கு மறுபடியும் முக்கூட்டு பூசைன்னு சொல்லுவாங்க. அப்படி முக்கூட்டு பூசை இல்லைன்னா இந்த ஆத்துல சம்மந்தப்பட்ட பூஜை ம். செய்வோம். அப்படி இல்லைன்னா மயானத்துல சம்மந்தப்பட்ட பூஜை பண்ணி அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பண்ணணுமோ அதுக்கான விஷயங்களை அவங்கள நிரந்தரமா அந்த இடத்துல பிரிச்சு அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிற வகையில நம்ம அந்த இடத்துல பூசைகள்லாம் எந்த பூசையாகவும் நம்ம பண்ணி சேர்க்கலாமா? கண்டிப்பா அது ஒண்ணு சேர்ந்துடுறாங்களா கண்டிப்பா சாமி? அதுல 100% ம். சதவீதம் பண்ணலாம்.